வணக்கம் தோழர்களே, தமிழ் தாரகை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அறம், பொருள், இன்பம் என நம் வாழ்க்கையின் அனைத்து வினாக்களுக்கும் தெளிவான விடை சொல்லும் வாழ்க்கை நெறி திருக்குறள். திருக்குறள் ஒரு தொன்மையான தமிழ் மொழியின் அற இலக்கியம். திருக்குறளுக்கு முப்பால் நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை என இன்னும் பல பெயர்கள் உள்ளன. அயோத்திதாச பண்டிதரின் பாட்டனாரான கந்தப்பன் அவர்கள் கடந்த 1811 ஆண்டில் சென்னை மாகாணத்தின் ஆட்சியராக பதவி வகித்த பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் அவர்களிடம் சில ஓலைச்சுவடிகள் கொடுத்தார். அந்த ஓலைச்சுவடிகளில் இருந்ததுதான் திருக்குறள். நாம் இப்போது படித்து கற்றுக்கொள்ளும் திருக்குறளை தமிழில் புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டவர் ஆட்சியர் எல்லிஸ் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. உலகில் உள்ள பல மொழிகளுள் பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே தமிழ் இலக்கியம் திருக்குறள். நமது யூடியூப் தளத்தில் திருக்குறளை அனைவருக்கும் எளிமையாக புரியும்படி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய தெளிவுரையை விளக்கமாக கொண்டு தனித்தனியே ஒவ்வொரு அதிகாரமாக தனித்தனி காணொளியாக பதிவிட இருக்கிறோம். திருக்குறள் உலகில் வாழும் அனைத்து மக்களுக்குமானது, அனைவரும் கற்றறிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான இலக்கியம். அதற்காகவே இந்த முயற்சி. முதல் அதிகாரத்திலிருந்து துவங்குவோம் தோழர்களே. முதல் அதிகாரம் வழிபாடு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை. ஆதி பகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ்வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களை தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதும் இல்லை. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அந்தணர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியமல்ல. கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. உடல், கண், காது, மூக்கு, வாய் என்னும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும். நமது தமிழ் தாரகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோழர்களே. மறக்காம வீடியோக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.